பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை விடிய காலத்தில் தேவனின் உதவி. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்கு உதவி செய்ய தேவனா இருக்காரு. அது விடிய காலத்தில் விசேஷமான ஒரு உதவி செய்யிருக்காரு. ஏன்னா காலை தோறும் அவர் கிருபை புதிதா இருக்கிறது. அவரை கண்டடையத்தக்க நேரத்தில் தேடுங்க வசனம் இல்லையா? எப்ப அவர் தேவனை கண்டறியலாம்னா அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். விடிய காலத்தில் இருட்டோடு இருந்து கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது துதிக்கும் போது அவரோட பேசும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார், பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார், உதவி செய்ய தேவனா இருக்கிறார். சங்கீதம் 46 அதிகாரம் 5 வசனம் என்ன சொல்றதுன்னா, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையில் தேவன் அதுக்கு சகாயம் பண்ணுவார். உங்களுக்கு எனக்கு சகாயம் பண்ணும்படி விடிய காலையில இருட்டோட இருந்து கர்த்தர் காத்திருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? தூங்கிட்டு இருக்கோம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருக்கும் வசனம் இல்லையா? அந்த பிரகாரமாக அதிகாலை இருட்டோட இருந்து கர்த்தர் சமூகத்தை அவங்க ஃப்ரெஷ்ஷா ஜெபிக்கும் போது நம்ம புதிய நாளை கர்த்தர் சமூகத்தை துவங்கும் போது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபை தராரு. நேற்று இருந்த கிருபை இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருந்த கிருபை நாளைக்கு இல்ல, காலை தோறும் அவர் கிருபை புதிதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபை கொடுத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த வசனத்தின் பிரகாரமாக அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். உங்களுக்கு என்ன சகாயம்? கர்த்தர் தான் சகாயம் வரும் சொல்றீங்க இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை பாதுகாக்க தேவனா இருக்கிறாரு. ஒரு நாளை தொடங்குறதுக்கு முன்னாடி அதிகாலையில கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிங்க, துதிங்க, குடும்பமாய் சேர்ந்து அந்த நாளுக்காக அல்லேலியான்னு சொல்லி சோத்திரம் பண்ணி அந்த நாளை ஆரம்பிங்க. கர்த்தர் நாள் முழுதும் உங்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்து பிரயாணங்களை வாக்கி சேர்த்து கைவிட்டு செய்யும் காரியங்களை ஆசீர்வதித்து ஒரு வெற்றியான நாளாக, ஒரு சமாதானத்தின் நாளாக, ஒரு ஜெயத்தின் நாளாக கர்த்தர் உடைய ஆசீர்வதிப்பாரு. அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அதிகாலை கர்த்தர் சமூகத்தை காத்திருக்கணும். அதிகாலையில் தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறாரு. விசுவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமா கிருபை பாட்டுவார். ஆமென். God bless you.